சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிருந்தாஸ்ரீ சார் அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன் சார். டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு அரவிந்தரின் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ. ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்மீகம், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம், உரையாட போறோம். அரவிந்தர் எல்லாருக்கும் தெரியும், ஒரு இந்திய ஞானி. வெஸ்ட் பெங்கால்ல கல்கட்டால பிறந்தவர். அரவிந்த் கோஷ் அவருடைய பெயர். அவரு பிறந்த வருடம் 1872 தான் பிறகுறார். அவர் இறக்கும்போது 1950 அவர் இந்த உலகை விட்டு செல்கிறார். ஸோ அந்த அரவிந்தர் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான். அவங்க அப்பா ஒரு மருத்துவர். அவருக்கு மகனா பிறந்தவர் தான் அரவிந்தர். அவங்க அப்பா அவரை சின்ன வயசுல ஏறக்குறைய ஒரு 7-8 வயசு இருக்கும் போது யூகேவுக்கு, இங்கிலாந்துக்கு படிக்க அனுப்புறாரு. ஏன்னா அவங்க அப்பா அந்த மேல் நாட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர், அந்த வெஸ்டர்ன் சிஸ்டத்து மேல ஒரு தீவிர பக்தி கொண்ட நபர். அதனால அவங்க பசங்களை இந்தியாவில் இல்லாம அவருடைய சகோதரர் ஒருத்தரையும் இங்கிலாந்து அனுப்பி, ரொம்ப சின்ன வயசுலயே இங்கிலாந்து அனுப்பி படிக்க வைக்கிறாரு. அப்படி அவர் அங்க போய் படிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டே தான் படிக்கிறாரு. என்னதான் கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியான ஃபேமிலியா இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் 1880களில் ஒரு வெளிநாடு பயணம் போய் அப்படி படிப்பது என்பது ஒரு கடினமான ஒரு ஹாஸ்டல்ல ஒரு விடுதியில இருந்து படிப்பது என்பது ஒரு கடினமான விஷயம்தான். அப்படிதான் அவருடைய வாழ்க்கை மேல்நாட்டில் இருக்கு. அவரு ஒரு நல்ல இயற்கையிலேயே ஒரு நல்லா படிக்கிறவர், ஒரு ஒரு புத்திசாலியான ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு அறிவாளியான நல்ல ஒரு சிந்தனா தன்மை அதிகம் கொண்ட ஒரு மாணவர். அவர் ஏறக்குறைய அங்க அவருடைய படிப்பு, கல்லூரி படிப்பு, பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சு இங்க ஒரு 19-20 வயசு போல இந்தியாவுக்கு வராரு. அவங்க அப்பா பொறுத்த வரைக்கும் அவர் இந்திய வாசம் இல்லாம, இந்தியவனுடைய பாதிப்பு இல்லாம ஒரு மேல்நாட்டு ஒரு மனிதராக தான் அவரை வளர்க்க, அவருடைய வாழ்க்கைய செலுத்தணும்னு விரும்பினாரு. ஆனா அரவிந்தருக்கு அப்படி இல்லை. அவருடைய மனம் இந்தியாவின் பக்கம் ஒரு பெரிய ஆர்வமா இருந்தது, இந்தியாவை நோக்கியதா இருந்தது. இந்தியனுடைய கலாச்சாரம், அந்த பண்பாடு, அந்த ஆன்மீகம், வாழ்வியல் முறை மேல அவருக்கு அவர் அறியாம ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்படி அவர் ஒரு 19-20 வயசுல அவர் இந்தியாவுக்கு வரும்போதே அவரு இந்த இந்திய மண்ணுல இறங்கும் போது ஒரு பெரிய மாற்றத்தை உணர்றாரு. அவருடைய உடல் மனமே ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ்க்கு உருவாகுது. அந்த மாதிரி அவரே அதை வெளிப்படுத்துறாரு. இந்தியாவின் மண்ணுல அவர் இறங்கினோடனே அவருக்கு மனம், உடல் மனம்ல ஒரு பெரிய மாற்றம் நிகழுது. இந்திய மண் ஒரு மேன்மையான ஒரு நாடு, பல ஒரு நீண்ட பாரம்பரிய ஒரு கலாச்சாரமும் பண்பாடும் ஆன்மீகமும் கொண்ட ஒரு நாடு. கொஞ்சம் ஓரளவுக்கு அவர் இந்தியாவை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் அந்த டைம்ல இந்திய ஸ்ட்ரகிள், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதாவது சுதந்திரத்துக்கான ஒரு பெரிய போராட்ட ஒரு தன்மை, ஒரு தீவிரம் எடுத்த ஒரு தன்மை அது. அந்த வகையில் அவர் அதன் மேலேயும் அவருக்கு இயற்கையிலேயே ஒரு ஆர்வம் வருது. அந்த சுதந்திர இந்தியாவுக்கு ஏன் சுதந்திரம் வர மாட்டுது, அதுக்கு என்ன பண்ணணும், அதன் பிரச்சனை என்ன அப்படின்றத பத்தியான ஒரு ஆர்வம் வருது. அந்த சுதந்திரத்துக்கான அந்த விஷயத்துக்குள்ள தன்னை ஈடுபடுத்திக்கணும்னு தோணுது. அதுக்கப்புறம் இந்தியா அவர் இங்கேயும் ஒரு அரசாங்க ஒரு பரோடா மன்னர்கிட்ட ஒரு அதிகாரியா வேலை செய்யறாரு. அதுவே ஒரு 10-15 வருஷம் வேலை செய்யறாரு. அப்படி வேலை செய்யும் போது அதனுடைய பின்புலத்துல அவர் ஒரு ஆன்மீக நாட்டம், ஆன்மீகத்தை தொடர்ந்து வாசித்தல், அதை பத்தி தெரிந்து கொள்ளுதல், அந்த தியானம், இந்த விஷயத்துலலாம் அவருக்கு ஈடுபாடு ஒரு தீவிரமா இருந்துகிட்டே இருக்கு. அதே டைம்ல முழு ஆக்டிவா சுதந்திர போராட்டத்திலையும் இயங்குறாரு. அந்த 1880-90களில் பாலகங்காதர் திலகர் வேற எல்லாருமே அந்த சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான தலைமகன்களா இருந்த எல்லாரோடையும் அவருக்கு தொடர்பு இருக்கு. அவர் ஒரு தீவிர சுதந்திர போராட்டவாதியா தன்னை மாத்திக்கிறாரு.
ஒரு தீவிர சுதந்திர ஒரு விஷயத்துக்குள்ள அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். அப்படி அந்த சுதந்திரத்துக்குள்ள ஒரு சுதந்திர போராட்டத்துக்குள்ள இருந்தாலும் அவருடைய வழி ஒரு போராட்ட வழியா இருந்தது. நம்ம அந்த டைம்ல தெரியும், ஒரு அகிம்சை முறை, ஒரு சுதந்திர போராட்ட தன்மை இருந்தாலும் இவர் அந்த சுதந்திரத்தை ஒரு ஒரு போராடி ஒரு சண்டை போட்டு தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயமா அவர்கிட்ட இருந்தது. அந்த அந்த தன்மையை அவரு தன்னுடைய எழுத்துலையும் தன்னுடைய செயல்பாட்டிலையும் கூட அவரு காட்ட ஆரம்பிக்கிறாரு. சில குழுக்களை உருவாக்குறாரு, சில பத்திரிகைகளை அவரு செய்யறாரு. அந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தன்மையும் அவருக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அந்த சுதந்திர போராட்ட தன்மையில தான் அந்த நேரத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்தது. ஒரு சில இடத்துல வெடிகுண்டு போட்டு ஒரு சில பேர் இறந்துடுறாங்க. அதுக்கு இவருடைய குழுவை சேர்ந்தவங்க தான் அதுக்கு காரணமா இருந்தாங்க. அப்படின்றதுனால இவரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிடுறாங்க. ஏறக்குறைய ஒரு ஒரு வருடத்துக்கு மேல ஒரு சிறையில இருக்காரு. அவர் சிறையில இருக்கும் போது அவர் ஏற்கனவே அந்த தீவிர ஆன்மீக நாட்டமும் ஒரு பக்கம் போயிட்டே இருந்ததுனால அவருக்கு சிறைக்குள்ள இருந்தது ஒரு சிறை மாதிரியெல்லாம் அவர் ஒரு தியான கூடம் மாதிரி அதை அவர் பயன்படுத்திக்கிறாரு. அவருக்கு அந்த சிறையில பெரிய ஆன்மீக மாற்றம் நிகழுது. ஒரு ஆன்மீக நீண்ட தேடலின் ஒரு விளைவாக அவர் அறியாம ஒரு ஆன்மீக மாற்றம் நிகழுது. அதை அவர் பதிவு செய்யறாரு. அந்த ஆன்மீக மாற்றத்தினுடைய ஒரு ஒரு முக்கியமான வெளிப்பாடாக அது அவரே சொல்றது என்னன்னா, அவர் பகவத்கீதை, உபனிஷத் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆழமான படிப்பறிவு கொண்டவர். இதை தாண்டி உலக சம்பந்த எல்லா ஆன்மீக விஷயங்களையும் அவரு படிக்கிறார். ஏன்னா அவருக்கு ஒரு 6-7 மொழி சரளமா பேசக்கூடியவர். ஏன்னா ஐரோப்பால இருந்ததுனால அந்த ஐரோப்பா மொழிகளும் இத்தாலி, பிரெஞ்சு, இங்கிலீஷு, ஜெர்மன் அந்த மாதிரி மொழிகளும், இந்தியாவில் சமஸ்கிருதம், பெங்கால், இந்தி இந்த மாதிரி மொழிகளும் அவர் சரளமா பேசக்கூடியவர். அப்படி அவர் அந்த சிறைச்சாலையில இருக்கும்போது அவருக்கு அந்த ஆன்மீக ஒரு ஜென்ரலா அந்த ஆன்மீக விழிப்புணர்வுன்றது அந்த ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வகையா நிகழும். ஒரு உயர்ந்த ஆன்மீக ஆசான்களுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுடைய ஆன்மீக மாற்றம் ரமணரா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, அந்த ஆன்மீக மாற்றம் நிகழ்கிற தருணம் ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கும். அவருக்கு ஒரு விசித்திரமான ஒரு விஷயமா எந்த விஷயத்த பார்த்தாலும், யார பார்த்தாலும், எந்த பொருளை பார்த்தாலும் அவருக்கு கிருஷ்ணருடைய பிம்பமா தெரிஞ்சிருக்கு. அவருக்கே அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவரே அதை ஒரு பக்கம் நம்ப முடியாம இருந்தாலும் அதுல இருந்து அவர் வெளியே வர முடியல. எல்லா விஷயமும் தான் உட்பட தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே, தான் கூட இருக்கிற சக கைதிகள், நீதிபதி, வக்கீல், இந்த பக்கம் இருக்கிறவங்க, தனக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாரையுமே ஒரு கிருஷ்ணருடைய ஒரு உருவம் போல அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. அதுல இருந்து அவரால் வெளியே வர முடியல. அப்படி ஒரு பெரும் ஆன்மீக ஒரு ப்ராசஸ்க்குள்ள அவரு போயிருக்காரு. அது நீண்ட நாள் அவருக்கு ஜெயில இருக்கும்போது இருந்திருக்கு. அது இல்லாம அவர் சிறைச்சாலையில இருக்கும்போது அவருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வும் நடந்திருக்கு. அதுவும் பதிவு செய்யப்படுது. அவர் விவேகானந்தர் காலத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்தாரு. விவேகானந்தரையும் அவர் ஓரளவுக்கு படிச்சவர் தான். விவேகானந்தர் ஏறக்குறைய அவரை ஒரு 15 நாள் 20 நாள் அவரை தொடர்ந்து அவரை சந்திச்சு அவருக்கு ஒரு ஆன்மீக போதனைய கொடுத்திருக்காரு அப்படின்றத அவரு சொல்றாரு. அது அவரே அதை ஒரு கேள்விக்கான விஷயமா மாத்தினாலும், ஏன்னா ஒரு ஐரோப்பிய நாட்டுல படிச்சுட்டு வந்தவங்க ஒரு பகுத்தறிவு தன்மை அதிகமா இருக்கிறவங்களா இருந்தாலும் அவரு அத சொல்றாரு. தினந்தோறும் அவர் சந்திச்சு ஏறக்குறைய ஒரு அருவ உடல் தான், அது ஒரு தனி டைமென்ஷன். அது சந்திச்சு அந்த ஆன்மீக போதனைகளை அவருக்கு ரொம்ப ஆழமா அவரு தொடர்ந்து பல நாட்கள் கொடுத்திருக்காரு அப்படின்றத ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு. இதெல்லாம் அரவிந்தர் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு நோட்டபிள் ஈவெண்ட்ஸ், அது கணக்கில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக மாற்றங்கள், நிகழ்வுகள். இதை தாண்டி அவர் அந்த ஜெயில இருந்து அதுக்கப்புறம் அவரை விடுதலை பண்ணிருக்காங்க. அவருக்கு தெரிஞ்சவரே ஒரு இங்கிலீஷ்காரனே ஒருத்தர் ஜட்ஜா வரும்போது இவரு அந்த மாதிரி ஆள்லாம் இல்ல, இவர் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இது பண்ணி அவர் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு சில பெங்கால்ல சில இடங்கள்ல போய் அவர் தங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு உள்ளுணர்வா தோண்டி இருக்கு, நம்ம போய்
தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போனோம். அங்க போறதுக்காக என்னுடைய உள்ள இருந்து ஒரு தீவிர உந்துதல் இருக்கு அப்படின்னு அவரு கல்கட்டால இருந்து பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு. ஏறக்குறைய அவருடைய வருடம் வந்து 1910 வாக்குல அவரு கிளம்பி பாண்டிச்சேரிக்கு வர்றாரு. இங்க ஒரு தனி மனிதரா தான் வந்து இருக்காரு. ஒரு ஆன்மீக தேடுதல், அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஏன்னா அந்த நேரத்துல அவர் வந்து அந்த இது பாண்டிச்சேரி ஒரு பிரெஞ்சு காலனி. மற்ற இடங்கள்லாம் ஒரு இங்கிலீஷ் காலனியா இருந்தது. பொதுவா அந்த இங்கிலீஷ் காலனி ஏதாவது பிரெஞ்சு காலனிக்குள்ள இருக்கவங்கள அது வெவ்வேறு நாடு மாதிரி தான். நமக்கு தெரியும், பாரதியார் கூட நம்ம தமிழ்நாட்டில இருந்து பாண்டிச்சேரியில தான் போய் ரொம்ப நாள் இருந்தார். ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு மேல இருந்தார். ஏன்னா அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவரு அங்க போய் இருந்தார். சோ அது மாதிரி ஒரு அந்த ரீசன் இல்லைனாலும் ஒரு உந்துதல் தன்மையா பாண்டிச்சேரி வந்து இருந்திருக்காரு. தொடக்கத்துல அவர் கூட சும்மா ஒரு 3-4 பேர் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவரு இந்த தீவிர ஆன்மீக அவருடைய செயல்பாடுகளால கொஞ்சம் கொஞ்சமா அவரை சுத்தி மக்கள் நிறைய வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மெல்லமா தான் ஒரு சின்ன வீடு எடுத்து ஒரு சின்ன ஒரு ஆன்மீக இடமா அதை ஆக்கி வரவங்களுக்கு ஒரு போதனை செய்யறதா, அவங்க கூட ஒரு ஆன்மீக உரையாடல்கள், ஒரு ஆன்மீக பரிமாற்றம், இப்படிதான் அவருடைய வாழ்க்கை போயிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு வேற ஒரு செயல்பாடு வடிவமா மாத்தணும்ட்டு சில பத்திரிகைகள், ஆன்மீக பத்திரிகை மேகசின் அவர் எழுதுறாரு. மாசம் மாசம் வரா மாதிரி ஒரு ஆரியா அப்படின்னு ஒரு பத்திரிகையும் வேறு ஒரு சில பேர்கள்ல ஆன்மீகம் சார்ந்த ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறாரு. அதை தொடர்ந்து எழுதுறாரு. அந்த பத்திரிகையில தன்னுடைய ஆன்மீக சிந்தனைகள்ல, தன்னுடைய ஆன்மீக எண்ணங்கள்ல, தன்னுடைய ஆன்மீக பின்புலங்களை அவரு தொடர்ந்து எழுதுறாரு. அரவிந்தரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவரு நம்மளுடைய இந்திய ஆன்மீக, அதாவது வெளிநாட்டு ஆன்மீக மரபு, ஆன்மீக பின்புலம்னான அறிமுகம் நிறைய இருந்தாலும், இந்திய ஆன்மீகத்தையும் ஒரு ஆழமா உள்ள பயணம் போய் படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பும், அதை படிக்கிறதுக்கான ஒரு இதுவும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில அவரை பொறுத்த வரைக்கும் பகவத்கீதாவை ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாரு. பகவத்கீதைன்றது ஒரு ஆன்மீகத்தின் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம், ஒரு ஆன்மீக மாற்றத்துக்கான ஒரு ஆழமான ஒரு முக்கியமான ஒரு புத்தகமா பகவத்கீதையை பாக்குறாரு. அதே போல உபநிஷமும் நமக்கு தெரியும், நிறைய ஒரு முக்கியமான உபநிஷத்துன்னு பல 100 உபநிஷம் இருந்தாலும் ஒரு 108 உபநிஷத்து ஒரு முக்கியமான உபநிஷம் சொல்றாங்க. அதுல இருந்து ஒரு 18-20 உபநிஷத்தை ரொம்ப வெகு முக்கியமான ஒரு ஆன்மீகத்துக்கு மிக நெருக்கமான உபநிஷமா சொல்றாங்க. ஸோ அந்த வகையில அவர் உபநிஷத்தை தீவிரமா படிச்சிருக்காரு. அதனுடைய பாதிப்பு அவருக்கு ரொம்ப ஆழமா இருந்திருக்கு. பிற்காலத்துல ஒரு பகவத்கீதைக்கு உரையும் எழுதுறாரு. உபநிஷத்தை பத்தியும் நிறைய எழுதுறாரு. ஈஷா உபநிஷத்தை ஒன்னு ஒரு மொழிபெயர்ப்பே பண்ணி அதை பத்தியான ஒரு புத்தகமே எழுதுறாரு. ஸோ அந்த வகையில அவர் வந்து அந்த உபநிஷத்தின் சாரங்கள், பகவத்கீதையின் சாரங்கள், அதுவும் இல்லாம ஒரு மேற்கத்திய நாடு பெரிய பெரிய அறிஞர்களின் ஒரு தீவிர வாழ்வியல் பார்வை, ஒரு ஆழமான ஒரு உலகம் தோன்றிய அந்த அறிவியல் பூர்வமான, அதற்குள் ஒரு ஆழ்ந்த அறிவு கலந்த ஒரு பார்வையின் ஒரு ஆழமான படிப்பும் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில அவர் வந்து இங்க வந்து கொஞ்ச நாள் தங்கி இருந்திருக்காரு. தொடர்ந்து அந்த பத்திரிகையை நடத்துறாரு. அதுக்கப்புறம் எழுத்து பணிகள் நிறைய செய்யறாரு. ஆன்மீகம் சார்ந்து இப்போ அவருடைய அரவிந்தனுடைய ஒரு முக்கியமான பொக்கிஷமா, அவருடைய ஆன்மீக பயணத்தின் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும்னா அவரு எழுதிய புத்தகங்கள் தான். அந்த தொடர் கட்டுரைகள், அதுக்கப்புறம் அவரு கடிதங்கள். ஏன்னா ஒரு டைம்ல, அதாவது ஒரு 1910 இருந்து ஒரு 20-25 வரைக்கும் அவர் தொடர்ந்து ஒரு ஆன்மீக சத்சங்கம், உரையாடல், எழுத்து அப்படின்னு இருந்தாலும், அதுக்கப்புறம் இவரை வந்து நமக்கு எல்லாருமே தெரியும், மதர் அவங்கள மீரா அப்படின்னு அவங்க பிரெஞ்சு பின்புலம் கொண்டவங்க. அவங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு ஆன்மீக நாட்டம் இருந்திருக்கு. இவரை சந்திச்சு இவரும் அவங்கள பார்த்த உடனே தனக்கு இணையான, தன்னுடைய ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு பகுதியா அவங்கள பார்த்திருக்காரு. அவரை அதுக்கப்புறம் அங்கேயே தங்கியிருக்காங்க. அவங்க தங்கி அவர் கூட இருந்திருக்காங்க.
அவர் ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த ஆசிரமம் பிளஸ் அந்த ஆன்மீக பணியினுடைய முழு பொறுப்பையுமே அவரு அந்த மதருக்கு ஒப்படைச்சிருக்காங்க. அந்த மதருக்கு ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க தான் அந்த பெரிய மாற்றத்தை, அதாவது அந்த அவருடைய வழி தோன்றி அவருடைய தொடர்ந்த ஒரு ஆன்மீக மாற்றத்தை ஒரு செயல்பாட்டு முறையா, ஒரு ஆசிரமமோ இல்ல ஒரு கல்வி விஷயமோ இல்ல சேவை செய்கிற விஷயமோ ஒரு செயல்பாட்டு தன்மையா ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த நேரங்கள்ல அவரு ஒரு தனிமை நிலையில தான் இருந்திருக்காரு. ரொம்ப வருஷமா அவரு ரொம்ப வெளி வராம தனக்குள்ளேயே ஒரு ஆழ்ந்த தியான தன்மையில ஒரு தனிமை தன்மையில இருந்திருக்காரு. ஆனாலும் தொடர்ந்து எழுத்து தன்மை அவர்கிட்ட இருந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தாரு. நிறைய கடிதங்கள் எழுதினாரு. நிறைய பேர் அவருக்கு எழுதுற கடிதங்கள் ஆன்மீகம் சார்ந்த சமூகம் சார்ந்த முக்கியமான கேள்வி பதிலுக்கான கடிதங்களை ரொம்ப ஆழமா எழுதியிருக்காரு. அது ஒரு ஏறக்குறைய ஒரு பெரிய ஒரு ஆன்மீகத்தின் சாரமா தான் இருக்கும். நம்ம கடிதம்னு ஒரு யதார்த்தமா சொன்னாலும் அதற்குள்ள ஒரு எல்லா அந்த ஆன்மீக தன்மையின் ஒரு பேர ஆழத்துக்குள்ள போய் தான் அந்த கடிதத்தை அதே நேரத்துல கேள்வி கேட்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியுற மாதிரியும் அந்த ஆன்மீகத்தின் விஷயங்களை அவரு சொல்லியிருக்காரு. அரவிந்தரை பொறுத்த வரைக்கும் அந்த டைமென்ஷன் அவருக்கு ஒரு சுதந்திர போராட்ட டைமென்ஷன் இருந்தாலும் அதுக்கப்புறமா ஒரு ஆன்மீகத்துக்குள்ள வந்தோம்னா சுதந்திர போராட்ட பத்தி அவர் ரொம்ப இது எப்பயுமே இது நடந்துடும். சுதந்திரம்ன்றது நமக்கு விடுதலை ஏறக்குறைய விடுதலை கிடைத்து விடுன்ற ஒரு சூழ்நிலையை நோக்கி நாடு போகுது. அதனால நம்ம அதை பத்தி ரொம்ப இது பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு அந்த சுதந்திர விஷயங்கள்ல நகர்ந்து சமூகம் ஆன்மீக விஷயங்களுக்குள்ளதான் தன்னுடைய தீவிர செயல்பாட்டுல அவர் இருந்தாரு. பொதுவா அவருடைய தனியான இண்டிவிஜுவலா அவர் இருந்த நாட்கள்ல அவருடைய தீவிர தியானம் அவரே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தின் இருப்பையே பாதிக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களை அவரு பகிர்ந்துக்கிறாரு. அது அவரே பொதுவா சொல்றதுதான். அரவிந்தரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆன்மீகத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயமா சொல்லணும்னா இன்டகரல் யோகா, அதாவது ஒருங்கிணைந்த ஒரு யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு சொல்றாரு. அதே போல சூப்பராமெண்டல் அப்படின்ற உயர் அறிவு நிலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவரு சொல்றாரு. சிந்தசிஸ் ஆஃப் யோகா அப்படின்ற விஷயத்த பத்தியும் அவருடைய முக்கியமான ஆன்மீகத்தினுடைய டைமென்ஷன் அப்படிதான் பார்க்கணும். அதுல நம்ம இன்டகரல் யோகா அப்படின்றத நம்ம ஒரு எப்படி எதை சொல்றாருன்னா, பொதுவா ஒரு ஒரு மனிதன் அவனுடைய பிறப்பு, அதாவது நம்மளுடைய இந்த இந்தியாவுடைய ஆன்மீக பின்புலம் ஏற்கனவே எல்லாருக்கும் ஒரு அடிப்படையா தெரியும். பிரம்மம், அந்த பிரம்மத்தில இருந்துதான் அந்த உலகம் தோன்றியது. ஒரு பொருள் தன்மையோ இல்ல மனித தன்மையோ அந்த பிரம்மத்தின் வேர்ல இருந்து விதையில இருந்து தான் வந்தது அப்படின்றது நம்மளுடைய ஒரு அடிப்படை ஒரு ஆன்மீக மரபின் ஒரு முக்கியமான விஷயம். சோ அந்த வகையில அரவிந்தரனுடைய அந்த இன்டகரல் அப்படின்றது நம்மளுடைய ஒரு ஆன்மீக வளர்ச்சி அந்த ஒத்த தன்மையா, பொதுவா அந்த ஆன்மீகம் எப்படின்னா நம்ம அந்த ஆன்மீக அறிவின் வழியா தன்னுடைய அறிவு தேடுதல், தொடர்ந்த ஒரு ஆன்மீக என்கொயரி கேள்விகள், அதை தொடர்ந்த ஒரு சிந்தனை, அப்படி ஒரு அறிவின் வழியா ஒரு ஆன்மீகம் தன்மைக்குள்ள மட்டும் போவாம அதை தாண்டி நம்ம ஒரு சரண்டர், அதாவது நம்மை நாமே ஏறக்குறைய அது ஒரு நம்பிக்கை தன்மை தான். அததான் நம்ம இன்னைக்கு பக்தி மார்க்கம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டா நடக்குது, அதற்கான சரியான புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்றது ஒரு கேள்வியா இருந்தாலும், வெறுமனே ஒரு ஆன்மீக அறிவுபூர்வமான ஒரு ஆன்மீக தன்மை இல்லாம நம்மை நாமே இந்த இருப்புக்கு, இயற்கைக்கு நம்மை கையளிக்கிறதும், அந்த இயற்கை நம்ம முழுக்க சார்ந்து அதன் மேல முழு நம்பிக்கை வைத்தலும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாரு. அதை தாண்டி இந்த சமூகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமைகள், பொதுவா நம்ம ஆன்மீகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே மாயை, இந்த உலகமே போய், பிரம்மம் தான் உண்மை, வேற எதுவும் இங்க உண்மை இல்லை, எல்லாமே மாயை அப்படின்றத ஒரு விஷயத்த அவரு அத மறுக்கிறாரு. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இது எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ்ன்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது அந்த பிரம்மம் தன்னை ஒரு மேம்பட்ட ஒரு
பயணத்திற்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு மாற்றத்திற்கான தன்மையா தான் இந்த உலகத்தினுடைய தோன்றுதலும் இல்ல இயற்கை மிருகங்கள் இல்ல எல்லா அருவ பொருட்கள் எதுவா இருந்தாலும் எல்லா பொருட்கள் அதை தாண்டி மனிதம் இது எல்லாமே ஒரு பிரம்மத்தின் ஒரு வளர்ச்சி தான், ஒரு வளர்ச்சியா அதனுடைய ஒரு நீட்சியா தான் அவர் பாக்குறாரு தவிர பிரம்மம் தனி இந்த விஷயங்கள் எல்லாம் பொய் அப்படின்றத அவரு மறுக்கிறாரு ஏறக்கூடிய. இது வந்து சங்கரருடைய ஒரு முக்கியமான விஷயம். உலகம் ஒரு மாயைன்றது அவருடைய ஒரு ஒரு மேன்மையான கோட்பாடு, ஒரு முக்கியமான கோட்பாடு. பட் அதை நம்ம வேற ஒரு டைமென்ஷன்ல பார்க்கணும். அதாவது ஒரு பிரம்மத்தின் ஒரு தன்மையில இருந்து பார்க்கும்போது அதை நம்ம அப்படி சொன்னாலும் அது வந்து சில பேருக்கு இந்த சாமானிய இந்த சமூக வாழ்க்கை இந்த உலகியல் வாழ்க்கை மேல ஒரு பிரிவோ ஒரு அது விலகுதல் உருவாகுது. அதனால அவர் அப்படி அது அரவிந்தரை பொறுத்த வரைக்கும் முக்கியமா அவருடைய முக்கியமான ஆன்மீக கோட்பாடு ஆன்மீக பார்வைன்றது இந்த எவல்யூஷன், அந்த கான்சியஸ்னஸ், அந்த பிரம்மம் தான் ஒரு வளர்ந்த ஒரு நீட்சி பெற்ற ஒரு தன்மையா மாறி அதை வந்து அதனுடைய ஒரு ஏறக்குறைய ஒரு மேன்மை பெற்ற ஒரு தன்மையா தான் ஒரு மனித தன்மையும் வருது. புல் பூண்டு கல் மலை நீர் அப்படின்னு பல விஷயங்கள் ஐம்பூதங்கள் இருந்தாலும் அதை தாண்டி இயற்கை மரம் செடி கொடி விலங்குகள் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு மனிதமாவும் அந்த மனிதத்துக்குள்ள மனம் எண்ணம், இந்த மனம்ன்றது ஏறக்குறைய அந்த பிரம்மத்தின் ஒரு நெருங்கிய விஷயமாகும், இந்த பிரம்மத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாகவும் தான் அந்த மனதை பார்த்தாரு. அதை வந்து இந்த பிரம்மத்தோட ரொம்ப வெகு தொடர்பு கொண்ட ஒரு விஷயமா பாக்குறாரு. அந்த வகையில அந்த எவல்யூஷன் தான் அந்த வளர்ச்சி, பிரம்மத்தினுடைய வளர்ச்சி ஒரு மனிதனா மாறினதும் அந்த மனிதனுக்குள்ள ஒரு மனம், ஒரு மனமாய் அது மாறுவதும் அந்த பிரம்மத்தினுடைய ஒரு நீண்ட ஒரு ஒரு எவல்யூஷன், ஒரு ஒரு மாற்றம், ஒரு இதுதான் அப்படின்றாரு. அப்படின்னு அவருடைய முக்கியமான ஒரு ஆன்மீக தத்துவத்துக்குள்ள அது ஒரு முக்கியமான விஷயமா அவர் பாக்குறாரு. ஏன்னா நம்ம அதனுடைய அந்த எவல்யூஷன் நம்ம மனித மனமோட நின்றாம அது இன்னும் வளர்ந்து அந்த மனம் அந்த அறிவுன்றது வளர்ந்து மறுபடியும் அந்த பிரம்மத்தோடான ஒரு தொடர்பு, அதாவது ஒரு தனி மனம் தனி மனிதன் தனி எண்ணம் இல்லாம அந்த அந்த மனம் அந்த எண்ணம்ன்றது மறுபடியும் இந்த பிரம்மத்தோடு இந்த எக்ஸிஸ்டன்ஸோடு இந்த இருப்போடு ஒரு தொடர்பு கொள்ற ஒரு விஷயத்தை தான் அடுத்த எவல்யூஷனுடைய ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாரு. அதுவும் இந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், அந்த கான்சியஸ்னஸுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்றது அவர் அதை நீட்சியா சொல்றாரு. பெரும் வளர்ச்சியா அந்த ஐம்பூதங்கள்ல இருந்து மனிதமாவும் மனிதனா வளர்ந்து அதை தாண்டி அந்த மனித மனம் என்பது இந்த இருத்தலோட, இந்த டோட்டலான மொத்தமான இந்த இருத்தலோட தொடர்பு கொள்ளும் போது அதனுடைய எவல்யூஷன், அதனுடைய பரிமாண வளர்ச்சி என்பது இன்னொரு டைமென்ஷனுக்குள்ள போகும். இது இப்படிதான் போகணும். இந்த எவல்யூஷன் இதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. இந்த எவல்யூஷன் இந்த மாதிரி வந்து அப்படிதான் போகணும். அப்படி நம்மளுடைய மனம் என்பது இந்த இருத்தலோட இயற்கையோட ஒரு இறைவனோட அப்படின்னு சொல்லலாம், இந்த பிரம்மத்தோட தொடர்பு கொள்ளும் போது அங்க ஒரு ஒரு நிலை உருவாகுது. அந்த நிலையை தான் ஒரு சூப்பராமென்டல், அதாவது சூப்பர் ஹியூமன் இல்ல சூப்பராமென்டல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது வந்து உயர் அறிவுத்தன்மை அப்படின்றத நம்ம வேணா சொல்லலாம். அப்படி ஒரு தன்மையில இருந்து மனிதன் வாழும் போதுதான் அந்த வாழ்க்கை அவரே பயன்படுத்த டிவைன் லைஃப், அதாவது ஒரு தெய்வீக வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு முக்கியமா சொல்றாரு. அப்படி ஒரு வாழ்தல் தான் அந்த ஆன்மீக பயணத்தினுடைய அந்த ஆன்மீக தேடுதல், அந்த ஆன்மீக நீண்ட ஆன்மீக பயணத்தினுடைய ஒரு முக்கியமான நீட்சியான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம். அதாவது மனித மனம் இந்த இருப்போட இந்த எக்ஸிஸ்டன்ஸோட இந்த நம்ம இந்த எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமே எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிற பிரம்மம் தான். அதாவது பிரம்மன்றது தனியா இல்ல, அது எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. அது தொடர்பற்று எதுக்குள்ளயும் இல்ல. பிரம்மம் அதுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே அது வந்து அந்த பிரம்மம் தொடர்புள்ள எல்லா பொருட்களும் ஒரு பெரும் பரிமாண வளர்ச்சி பெற்று அந்த பிரம்மத்தன்மைக்குள்ள அது வரணும். அதற்கான தூண்டுதலாதான் அந்த பிரம்மம் எல்லா விஷயத்துக்குள்ளயும் இருக்கு.
அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு சொல்லுவார். எப்பயுமே மனிதர்களுக்கு அந்த இறையை தேடுதல், அந்த ஆன்மீகம் தேடுதல், இயற்கையிலே ஒரு தேடுதல் அவனை அறியாம இருக்கு. அது வேறு வேறு டைமென்ஷன்ல சிதறினாலும், அதாவது வாழ்க்கையில வேற வேற பொருள்வாத தன்மையான ஒரு தேடுதலுக்குள்ள போனாலும், அந்த தேடுதலுக்கு பின்புலமா இருக்கிறது இந்த இருத்தல் தான், அந்த அந்த பிரம்மத்தன்மை தான். அதுதான் அந்த மனிதனுக்குள்ள எப்பவும் ஒரு தூண்டு சக்தியா இருந்துகிட்டே இருக்கு. அந்த மனிதனுடைய அந்த தூண்டு சக்தி இறை தேடுதலுக்கான தூண்டு சக்தியா மாறும்போது, அந்த மாற்றத்தின் வழியாக நம்ம நம்ம மனம் இருப்பில் அந்த இயற்கையோடு அந்த பிரம்மத்தோடு தொடர்பு கொள்ளும் போது, அந்த மனத்தினுடைய செயல்பாடு, அந்த சூப்பரா மைண்ட், அந்த சூப்பரா மைண்ட்ல கிடைக்கிற ஒரு தெய்வீகத்தன்மை, டிவைன் இறைத்தன்மையோட ஒரு மனிதன் வாழ்வதுதான் ஒரு நிறையான, முழுமையான, சரியான வாழ்வு அப்படின்றது அரவிந்தனுடைய ஒரு முக்கியமான கோட்பாடுகள். அப்படி இருக்கும்போது பொதுவா அவர் சொல்றது எல்லாருக்குமே ஒரு தூண்டுதல் வேணும். இறை தேடுதலுக்கான ஒரு தூண்டுதல் உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். அந்த தூண்டுதலின் வழியா நம்ம இறை தேடுதலுக்குள்ள போகும்போது வெறுமனே இறை தேடுதலுக்கான ஒரு அறிவு சார்ந்த ஆன்மீக பயணமா இல்லாம ஒரு கேள்வியாவோ இல்ல ஒரு ஒரு தேடுதலாவோ ஒரு பயிற்சியாவோ ஒரு படிப்பாவோ மட்டும் இல்லாம நம்மை நாமே இயற்கைக்கு கையளிக்கணும். பொதுவா அவரும் அந்த டைம்ல யூஸ் பண்றது அந்த மதர்ன்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துவாரு. அந்த அவங்கள நம்ம சரண்டர் ஆகணும், நம்ம அவங்கள முழுசா நம்பணும். பொதுவா அது இயற்கை, அந்த இருத்தல், இறைவன், பிரம்மம் எதுவா இருந்தாலும் அதை நம்ம முழுசா நம்ம கையளிக்கும் போதுதான் அப்படி அப்படி அந்த நேரத்துலதான் ஒரு பெரும் மாற்றம் நிகழுது. வெறுமனே ஒரு அறிவு தேடுதலுக்கான ஒரு ஆன்மீக மாற்றம் தாண்டி நம்மை நாமே முழுசா இயற்கைக்கு இந்த இருத்தலுக்கு கையளிக்கும் போது அப்போ நமக்குள்ள ஒரு பெரும் ஒரு பரிணாம மாற்றம் உருவாகுது. அந்த பரிணாம மாற்ற தன்மையில இருந்து நாம் செயல்படுகிற செயல்தான் இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு செயல்பாடு. இதை நோக்கிதான் இந்த மொத்த மனித தன்மையும் போகுது அப்படின்றத அவரு சொல்றாரு. பொதுவா அவரை பொறுத்த வரைக்கும் அதான் அவருடைய முக்கியமான ஆன்மீக கருத்துக்குள்ள மெட்டீரியல், இந்த பொருள்வாத தன்மையை அவரு தவிர்க்கல. ஒரு பொருளுக்குள்ளும் இறைத்தன்மை இருக்கு. பொருள்வாத தன்மை தவிர்க்க முடியாதது, தவிர்க்க கூடாதது. அது ஒரு ஆன்மீக தன்மை, ஆன்மீக விஷயத்துக்குள்ள பொருளையோ இந்த மெட்டீரியலையோ நம்ம தவிர்க்க கூடாது. தவிர்த்தால் அது ஆன்மீகத்தை விட்டு விலகியதாவே, ஆன்மீகத்தை தவிர்ப்பதாவே அவர் சொல்றாரு. ஏன்னா அந்த பொருள் தன்மைக்குள்ள உள்ளேயும் அந்த பிரம்மத்தன்மை இருக்கு. அந்த தன்மையை நம்ம பிரம்மமா மாற்றுவது ஒரு சூப்பரா மைண்ட். அது மனிதர் இயற்கையிலே அது ஒரு மனிதருக்கு அது ஒரு வளர்ச்சி, எவல்யூஷன் வளர்ச்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா, ஒரு முக்கியமான ஒரு இதுவா மனிதர்களுடைய அவருடைய மனங்கள், மனிதனுடைய மனம் ஒரு பொதுவா நம்ம 6 அறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, 6ஆம் அறிவு, ஒரு 5 அறிவு தாண்டி மனிதனுக்கு 6ஆம் அறிவு இருக்குன்னு சொல்றதோ, அந்த 6ஆம் அறிவு தான் அந்த இறைத்தன்மையோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கான, இந்த இறைத்தன்மையை நோக்கி போவதற்கான ஒரு முக்கியமான டூல், ஒரு முக்கியமான கருவி. அந்த கருவியின் மூலமாக நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி மேம்பட்டு நம்ம இயற்கையை நோக்கி போனோம் அப்படின்றது அவருடைய அரவிந்தனுடைய முக்கியமான ஒரு ஆன்மீக கருத்து. அந்த வகையில இன்டெகிரல் யோகா அப்படின்றது, சிந்தசிஸ் ஆஃப் யோகா அப்படின்றதும் நம்ம பொதுவா எப்பயுமே சொல்றதுதான். அதாவது இன்றைய காலகட்டத்துல நம்ம பக்தி மார்க்கம் ஒண்ணுதான் இறையை அடைவதற்கான ஒரு வழி அப்படின்றது சொல்லப்படாமல் எல்லாமே அதை நோக்கி போறாங்க. அதுக்குள்ள தனக்கான ஒரு தனி மனிதனுக்கான தேவைகள், தேடல்கள், ஒரு தனி பிரார்த்தனைகள், தேவைகளை கேட்பது அப்படின்னு இருந்தாலும் அதை தாண்டி மனிதன் ஒரு அறிவுபூர்வமான தேடுதலுக்குள்ளேயும் போகணும். அது இன்றைய சூழ்நிலையில நம்ம இந்திய தன்மைக்குள்ள அது ரொம்ப குறைந்த தன்மையா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல உபநிஷமோ இல்ல வேற பகவத்கீதையோ வேறு பல, நம்ம தமிழ்ல கூட எவ்வளவோ விஷயங்கள், அந்த சிவ மதமா இருந்தாலும் சரி, வைணவமா இருந்தாலும் சரி, ஒரு ஆழமான ஒரு அறிவு கோட்பாடின்குள்ள ஒரு அறிவு சார்ந்த ஒரு பெரிய ஆன்மீக பாடங்களும் ஆன்மீக பயணங்களும் பயிற்சிகளும் இருக்கு. பட் நம்ம பொதுவா அந்த ஆன்மீகத்துக்குள்ள போகும்போது அதை ரொம்ப பெருசா இல்லாம
நம்ம ஒரு 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 இறைத்தன்மை, அதை நோக்கிய ஒரு தேடுதல், அதை நோக்கிய ஒரு சார்பு நிலை, அது மட்டுமே மொத்த ஆன்மீக பயணமா இல்லாம அதை தாண்டி இந்த உலகத்தினுடைய பிரம்மத்தன்மை எப்படி இயங்குது, அந்த பிரம்மம் சார்ந்த அந்த அறிவியல் தன்மையான ஒரு ஆழமான ஒரு படிப்புக்குள்ளேயும் அதன் ஒரு இயங்கு தன்மைக்குள்ளேயும் நம்ம போகும்போது அதை தாண்டி நமக்கு ஒரு தொடர்பு கிடைக்குது. பொதுவா நம்ம ஒரு ஆழமான ஒரு ஆன்மீக படிப்பு நம்ம உள்ள போனாலும் அது நமக்கு ஒரு அறிவு, அது ஒரு நம்ம அறிவாவோ ஒரு நாலேஜாவோ மாறினாலும் அந்த நாலேஜையும் தாண்டி ஒரு அறிவு சேகரிப்பையும் தாண்டி நாம் மெல்ல அந்த இருத்தல் கூட, அந்த பிரம்மத்தை கூட நம்ம அந்த அறிவு, அந்த நாலேஜ் தான் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. நம்மளை அறியாம நம்ம மீறி ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. பொதுவா அந்த அறிவு என்பது அது நம்ம தேடினது நமக்கானதுன்னு ஒரு தனித்தன்மையா இல்லாம அந்த அந்த ஆன்மீக அந்த அறிவு சார்ந்த ஒரு பயணம்ன்றது நம்மளை அறியாம நம்மளை அந்த பிரம்மத்தை நோக்கி, இறைத்தன்மையை நோக்கி தள்ளுறதா இருக்கணும். அப்படி தள்ளுற நேரத்துல நமக்கு முக்கியமா பயன்படுறது தான் இந்த நம்பிக்கை, இந்த சரண்டர், இந்த இருத்தல் மேல நம்பிக்கை. பொதுவா உண்மை என்னன்னா இருத்தல் தான் நம்மளை இயக்குது. அங்க நம்ம நம்மளை நாம் தான் இயக்குகிறோம், நாம் மட்டுமே அதற்கான காரணம் அப்படின்னு இல்லாம நாம இருத்தலின் பின்புலத்துலதான் இயங்குகிறோம். ஆனா நமக்கு ஒரு இயக்கம் இருக்கு, அந்த இயக்கம் இருக்கு. ஆனா அந்த இயக்கத்தின் முழு பின்புலமும் இந்த இருத்தல் தான், இந்த எக்ஸிஸ்டன்ஸ், இந்த இறைத்தன்மை தான், இந்த பிரம்மம் தான் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையும் ஒரு முழு தெளிவும் நம்ம அறிவு பூர்வமா ஒரு ஆழமான பயணத்துக்குள்ள போகும்போது நமக்கு கிடைக்கிற முழு தெளிவும் இந்த இருத்தல் தான் நம்ம இயக்குதுன்ற ஒரு முழு நம்பிக்கையும் ஏற்படும் போது அங்க ஒரு பெரும் மாற்றம் நிகழுது. அந்த மாற்றம் என்பது மனித மனம் ஒரு உயர் மனமா மாறி இருத்தலோடு தொடர்பு கொண்டு அந்த இருத்தலினுடைய செயல்பாடாவே நாம் மாறி போகிறோம். அந்த இருத்தல், அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அந்த இறைத்தன்மை நம் வழியாக செயல்படுகிறது. அந்த செயல்பாடு தான் மனிதனுடைய ஒரு சுத்தமான ஒரு செயல்பாடா இருக்கும். ஒரு பியூர் ஹேப்பனிங், ஒரு பியூர் டூயிங் அப்படின்றது ஒரு சுத்த செயல்பாடு என்பது அந்த மாதிரி நம்ம ஒரு தனித்தன்மையான ஒரு செயல்பாடு இல்லாம இறைத்தன்மையோட ஒரு கலந்து ஒரு செயல்படும் போது அந்த செயல்பாடு தான் ஒரு சரியான செயல்பாடா இருக்கும். அப்படி ஒரு செயல்பாட்டுக்குள் போகும்போதுதான் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு சரியான பாதையை நோக்கி போவோம். ஒரு இயல்பான இயற்கையான ஒரு நம்ம சொல்றதுதான ஒரு சச்சிதானந்தம், ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் அந்த பிரம்மத்தினுடைய இயல்பு. அந்த ஒரு ஆனந்த தன்மைக்குள்ள நம்ம போவோம். பொதுவா அரவிந்தர் சொல்றது ஒரு தனி மனிதனின் அந்த ஆன்மீக தேடுதல், அந்த ஆன்மீக வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்த இருப்பையோ, இந்த மனித குலத்தையோ, அந்த இருப்பையோ பாதிக்குது. அந்த கான்சியஸ்னஸ், நம்மளுடைய உயர்ந்த ஒரு கான்சியஸ்னஸ் நம்மளை சுத்தி இருக்கிற மொத்த இருப்பையுமே அது பாதிக்கும். நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருடைய கான்சியஸ்னஸ், எல்லாருடைய உயிர்த்தன்மை, அறிவுத்தன்மைக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால நம்ம ஒரு ஆழமா ஒரு பயணம் போறதுனால, நம்ம மாறதுனால அந்த உலகம் எந்த மாற்றமும் ஆக போறது இல்ல. பிளஸ் இந்த உலகம் அப்படி இருக்கு, நம்ம ஏன் இப்படி இருக்கணும், நம்மளும் அதுக்கு ஏத்தா போல இருந்துட்டு போலாம் அப்படின்னு ஒரு தன்மையோட இல்லாம நம்ம ஒரு பரிமாண வளர்ச்சியை நோக்கி நகரும் போது நம்ம இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு மாற்றத்துக்குள்ள நகர்த்திக்கிட்டு போறோம். அந்த ஒரு நகரத்துல அரவிந்தர் நிறைய பேசியிருக்காரு. அது ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாரு. நம்மளுடைய ஒரு ஆன்மீக உயர்தன்மை, உயர்நிலை தன்மைன்றது ஒட்டுமொத்த உலகத்தன்மையிலையும் ஒரு பெரும் மாற்றத்தை நிகழும். அது ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அடுத்த கட்ட நிலையை நோக்கி நகர்த்தும் அப்படின்றது ஒரு அரவிந்தனுடைய ஒரு முக்கியமான கோட்பாடு. அரவிந்தர் பொறுத்த வரைக்கும் நிறைய புத்தகங்கள்ல ஒரு 20-30 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. த டிவைன் லைஃப், தெய்வீக வாழ்க்கை அப்படின்றது அவருடைய ஒரு 3 தொகுப்பா ரொம்ப அழகான புத்தகங்கள். ரொம்ப எல்லாமே தமிழ்ல இருக்கு. அவர் ஆங்கிலத்துல எழுதினாலும் எல்லா புக்குமே தமிழ் மொழிபெயர்ப்புல இருக்கு. ரொம்ப சுலபமாவும் இருக்கு படிக்கிறதுக்கு. ரொம்ப எல்லாம் பெரிய ஒரு உபநிஷத்து மாதிரியோ இல்ல வேற ஒரு பெரிய பழைய
ஆன்மீக புத்தகங்கள் மாதிரியோ இல்லாம ஒரு சமகால மனிதர்கள் கூட அந்த புத்தகத்துக்குள்ள ரொம்ப அழகா ஒரு பயணம் போறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. அப்படி ஒரு பயணம் போகும்போது எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் அரவிந்தரனுடைய அந்த எழுத்துக்குள்ள போகும்போது நமக்குள்ள கண்டிப்பா 100% நம் நம்ம எல்லையை மீறி ஒரு பெரும் மாற்றம் நிகழும். அதுல அதாவது நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம ஒரு சிம்பிளா அவருடைய அந்த எழுத்துக்குள்ள போகும்போது அவர் அந்த பொதுவா அந்த கான்சியஸ்னஸை பத்தி தான், அதனுடைய எவல்யூஷன், அதன் மாற்றங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்படி போகும்போது நம்மள அறியாம நமக்குள்ள ஒரு மாற்றம் நிகழுது. அவருக்கான மாற்றமே உபனிஷம் பகவத்கீதையில இருந்து அவருக்கான பெரிய மாற்றம் கிடைச்சதுன்ற அவரு சொல்ற மாதிரி அவர் எழுத்துக்குள்ள போன போது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழுது. அவருடைய பல புத்தகங்கள் அவரு அவரு வாழ்ந்த காலத்துல 1943 50 2 தடவை அவரை நோபல் பிரைஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1943 இலக்கியத்துக்கான கவிதைக்கான ஒரு நோபல் பிரைஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1950 ஏறக்குறைய அவர் இறக்கும் அந்த வருடம் அமைதிக்கான ஒரு நோபல் பரிசை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கிடைக்கல. ஆனா அந்த நோபல் பரிசுக்காக அவரை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சட்டப்பூர்வமான ஒரு பரிந்துரை நடந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு எழுத்தாளர். அழகான நிறைய கவிதைகளும் எழுதியிருக்காரு இந்த ஆன்மீகம் சார்ந்து. அதுல அவர் முக்கியமான அவருடைய படைப்புன்றது சாவித்திரி, சத்தியவான் சாவித்திரின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே அந்த கதை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பெண் தன் கணவன் இறந்த பிறகு அவரை போய் அந்த மரண அந்த எம்மன் கிட்ட இருந்து மீட்டுட்டு வர்றதுன்ற ஒரு எளிமையான கதையா இருந்தாலும் அது முழுக்க அந்த அந்த சத்தியவான் சாவித்திரி கதைய ஒரு பெரிய ஒரு ஆன்மீக பயணமா, ஏறக்குறைய ஒரு மரணத்துக்கு அப்புறம் நிகழ்கிற ஒரு அந்த சாவித்திரியினுடைய ஒரு பெரும் பயணம். ஒரு 24,000 லைன்ல அந்த கவிதை எழுதியிருக்காரு. அந்த படைப்பை படைச்சிருக்காரு. அவரே அது ஒரு முக்கியமான அவருடைய படைப்புகளில் வெகு முக்கியமான படைப்பா பாக்குறாரு. அதுவும் கூட படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம்லாம் இருக்காது, சுலபமாவே படிக்கலாம். ரொம்ப அந்த சத்தியவான் சாவித்திரி கதையை தான் அந்த கதையினுடைய ஆழமான ஒரு பயணம். ஒரு ஆன்மா தன்னுடைய துணை இன்னொரு ஆன்மாவை தேடி போய் அந்த தேடி போற அந்த பயணம்ன்றது எந்த மாதிரி பயணம், என்னென்ன லேயர், அந்த மேல்மட்ட தன்மையில எந்தெந்த அந்த பகுதிகளையே அந்த லேயர்ஸ் அந்த தளங்களை கடந்து போய் அந்த மேம்பட்ட அந்த அவர் அப்படி சொல்லும் போது அந்த தளங்கள் எப்படி இயங்குதுன்னு நமக்கு ஒரு புரிதல் வருது. நம்மளுக்கு மேம்பட்ட அந்த ஆன்மாவின் பயணம், அந்த தளம், அந்த என்னென்ன தளத்துல அது பயணம் போகுது, அது எந்த தளத்தின் கடைசியில இருந்து அந்த உயிர் போய் அடையுது, அதுல இருந்து அவங்க எப்படி மறுபடியும் அந்த தளங்களை கடந்து எப்படி ஒரு சாமானிய அந்த ஒரு தரைக்கு ஒரு மனிதனை அந்த ஆன்மாவை கொண்டு வராங்கன்றது ஒரு பெரிய ஒரு ஆன்மீக வாசிப்பு. ரொம்ப ஒரு அழகான படைப்பு. அந்த படைப்பை நம்ம தனியாவே ஒரு பெரிய விஷயமா அதை நம்ம பார்க்கலாம். அவ்வளவு பெரிய படைப்பு. ஸோ அந்த வகையில நம்ம இன்றைய அரவிந்தரின் ஆன்மீக சிந்தனையில நம்ம அதுதான் சொல்ல வரோம். அந்த அரவிந்தர்ன்றது ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக உலகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு பெரும் ஆன்மீக ஞானி. அவரை இன்னைக்கு வேற மாதிரி சும்மா ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல ஒரு சாமி கும்பிடுற மாதிரி கும்பிட்டு வர்றவான ஒரு எளிய ஒரு ஆன்மீக தன்மைக்குள்ள அவரை அடைச்சிட முடியாது. அரவிந்தரின் ஆன்மீக உலகம் என்பது எல்லை கடந்தது. அவரை இன்னைக்கு இல்ல, இன்னும் பல வருடம் கடந்தும் அவருடைய ஆன்மீக எழுத்துக்கள், அவருடைய ஆன்மீக பார்வைகள், அவருடைய ஆன்மீக வாழ்வியல் பயணங்கள் ஒரு பெரும் ஆராய்ச்சிக்குள்ள போகும். அந்த ஆராய்ச்சியின் நீட்சியா அவர் இன்னும் அவருடைய உண்மையான பெரும் மேன்மைகள் தானா தெரிய வரும். வெறுமனே ஏதோ ஒரு சாமி கும்பிடுற இடமாவோ சும்மா ஒரு கோயில்ல இருக்கிற இல்வாவோ அவருடைய அந்த கல்லறையில போய் பார்த்துட்டு வர்ற மாதிரி இல்லாம அவருடைய அந்த ஆன்மீகம்ன்றது ஒரு பறந்து விரிந்துபட்ட ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு ஆன்மீக படைப்புகள் தான். அவருடைய படைப்புகளும் அவருடைய உரைகள், கடிதங்கள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய கவிதைகள் எல்லாமே
ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆன்மீக உலகத்துக்குள்ள நம்மளை அழைத்து போகுது. அப்படி ஒரு ஆன்மீக உலகத்துக்குள்ள நம்ம பயணம் போகும்போது கண்டிப்பா நமக்குள்ள அது ஒரு பெரும் மாற்றத்தை நிகழும். ஏன்னா அது அவருடைய அந்த பெரும் பயணமோ அந்த படைப்போ நம்ம எளிமையா கடந்துட முடியாது. ஆனா பயணம் பண்ணலாம். அந்த அந்த அவருடைய அந்த ஆன்மீக பரப்புக்குள்ள நம்ம மெல்லமா ஒரு எளிய முறையில சாதாரணமா அவருடைய படைப்புகளை நம்ம அணுகிறதன் மூலமா நமக்கு ஒரு பெரும் பயணம் கிடைக்கும். அந்த பயணமே நமக்குள்ள ஒரு பெரும் மாற்றத்தை நிகழும். அந்த வகையில இன்றைக்கு இந்த ஆன்மீக அரவிந்தரனுடைய ஆன்மீகம் பத்தி நம்ம சொல்ல வர்றதுதான். நம்ம அரவிந்தரனுடைய அந்த ஆன்மீக பயணத்துக்குள்ள அவருடைய ஆன்மீக அந்த சாதகத்துக்குள்ள நம்மளும் உள்ள பயணம் செய்யணும். அப்படி பயணம் செய்யும் போது நமக்குள்ள நம்ம மனம் சார்ந்து நம்ம அறிவு சார்ந்து நம் ஆன்மா சார்ந்து பெரும் மாற்றம் நிகழும். அப்படின்றதுதான் இன்றைய நம்ம அரவிந்தரின் ஆன்மீகம் விஷயத்துல நம்ம சொல்ல விரும்புறது. இது சம்பந்தமா ஏதாவது யாருக்காவது உரையாடலோ இல்ல கேள்வியோ இருந்தா அதுக்குள்ள போகலாம். நல்லா இருந்தது. தேங்க்யூ. கேள்விகள் ராணி மேடம் நீங்க இருக்கீங்க, டவுட் இருந்தா கேட்கலாம். பேரரசு நீங்க டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் என்ன இருக்கா? யாருக்குமே டவுட் இல்லையா? சோ முடிச்சுக்கலாமா? அவங்க ஏதாவது ஒரு ஆன்மீக கருத்து இருந்தா கூட அவங்க ஷேர் பண்ணலாம். நம்ம இது ஒரு கேள்வியா தான் இருக்கணும்னு இல்ல. அவங்களுடைய பார்வை ஒரு ஆன்மீகம் சார்ந்த அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு, நம்ம ஆன்மீகம் சார்ந்த நம்ம சொல்ற விஷயங்கள் எப்படி இருக்கு, அதற்கான ஒரு தொடர்பு படுத்தின விஷயத்த கூட நம்ம அவங்க பகிர்ந்து கொள்ளலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இது ஆன்மீகக்குள்ள போகணும்னா நம்ம என்ன பண்ணணும் சார்? அதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல அரவிந்தர் சொல்றதே ஒரு விஷயம். அதாவது ஒரு உள் தூண்டுதல் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த இருந்ததுனாலதான் நீங்க இப்ப இங்க வந்து இத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. இல்லன்னா எவ்வளவோ வேலை இருக்கு உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவோ என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்குள்ள ஒரு அந்த உள் தூண்டுதல் இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய ஆன்மீக தேடுதலுக்கான அந்த வேறே விதைய எல்லாமே அதுதான். அரவிந்தர் அந்த விஷயத்தையும் சொல்றாரு ரொம்ப அழகா. நீங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப சம்பந்தமான ஒரு விஷயம். எவ்வளவு ஆர்வம் இருக்கு நமக்குள்ள, அந்த ஆர்வம் தான் நம்ம ஆன்மீக பயணத்துக்கான ஒரு முக்கியமான கருவி. அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா உங்களை அதுவாவே நகர்த்திக்கிட்டு போவோம். அந்த தேடுதல் இருக்குல்ல, தேடுதல் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற அந்த விஷயங்கள் தான் அந்த ஆர்வத்தின் மூலமா அந்த தேடுதல் வருது. அந்த தேடுதல் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற அந்த விஷயங்கள் தான் நீங்க உங்களுக்கான ஆன்மீக பயணம். போனா யாருன்னா ஒருத்தர் குரு ஒருத்தர் இருக்கணும் இல்லைங்களா? அதுதான் எப்படிங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? அதுவும் அதாவது இன்னைக்கு இருக்கிற அந்த தகவல் தொடர்பு உலகத்துல கூகுளை விட ஒரு குரு யாரு இருக்கா சொல்லுங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் இல்ல சார், கூகுள்ல வர்றது எல்லாமே உண்மை இருக்காது இல்லைங்களா? இல்ல உண்மைன்னு இல்லனாலும் நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணி அதை கரெக்டான விஷயத்தை எடுத்துக்கிறது இருக்குமா கூகுள்ல. அதாவது ரொம்ப என்ன ஆக்சுவல் மெட்டீரியலோ அப்படி இப்ப நீங்க அரவிந்தரன் எழுத்தோ எடுத்துக்கிட்டா கூட அவர் என்ன எழுதினாரோ அதை கூட நீங்க கூகுள்ல போனா கிடைக்கும். அப்படியே நீங்க அதை பத்தி எழுதுறதோ அதை மாத்தி எழுதுறதோ இல்ல, அவரு என்ன சொன்னாரு அப்படின்ற அந்த ஆழமான அவர் ஒரு 20 புக்ல சொன்ன கருத்தை கூட ரொம்ப அழகா ஒரு 2 பக்கத்துல கூட அந்த சுருக்கி அதை அழகா சொல்றாங்க, எந்த இதுவும் மாற்றமும் இல்லாம. அதனால இன்றைக்கு இருக்கிற தகவல் உலகத்துல ஒரு தனி மனிதனையோ ஒரு தனி ஒரு இதையோ ஒரு குருவா தேடி போறது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்னு தெரியாது. அது ஒரு அது ரொம்ப ரொம்ப சரியான பார்வையா இருக்குமான்றது ஒரு கேள்விதான். ஏன்னா இன்னைக்கு உலகமே நமக்கு ஒரு குரு தான். பிளஸ் ஒரிஜினலான குரு உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஒரிஜினல் குரு இருக்கிற இடமே நீங்க தான், உங்களுக்குள்ளதான் இருக்காரு. அந்த குருவை நம்ம தேடுறதுக்காக தான் பல குருவை தேடி பின்னாடி போறோம். அந்த குருவை கண்டுபிடிக்கிறதுக்காக, நமக்குள்ள இருக்கிற குருவை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பல குருக்கள் பின்னாடி போறோம். ஓகே
சோ இந்த ஒரு கொஸ்டின் என்கிட்ட இருந்துட்டே இருக்கு. இப்போ ஆன்மீக போகணும்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஏன்னா ஒரு So, அந்த அது காலத்துல வந்து ஒரு ம், படிக்கிறதுக்கு புத்தகம் கிடைக்காது, ஏடு ம், கிடைக்காது, எல்லாமே அந்த பண ஓலையில எழுதி வச்சிருப்பாங்க. ம், குருவை ம், ஒருத்தரை பார்க்க போகணும்னா நீங்க ஒரு 200, 300, 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகணும். ம், இன்னைக்கு நம்ம ம், ஃபிங்கர்ல மொபைல்லயே இருக்குமா. ம், மொபைல்ல ம், கிடைக்காத விஷயங்கள் இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற ஆதி காலத்துல இருந்து தோன்றி நேத்து குருவானவர் வரைக்கும், குருவா ஆ, மாறினவர் வரைக்கும் ம். எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. நீங்க தனியா ஓகே, இதுக்காக ஒரு ஆளை தேடி போகணும்னு அவசியமே இல்ல. இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு காலத்துல நம்ம செஞ்ச பெரிய புண்ணியம், நம்மள ம், குரு நம்மள தேடி வராங்க. நம்ம கையிலேயே ஓகே. இருக்காங்க. உள்ளங்கையிலேயே ம். குருக்கள் இருக்காங்க. நீங்க ஓகே சார். தனியா ம். குருவெல்லாம் தேடி போக வேண்டியதே இல்ல. ஓகே சார். இப்போ நீங்க சொல்றீங்க நீங்க மொபைல்ல பாத்துடலாம். இப்ப மொபைல்ல பாத்துட்டு நம்ம ஆன்மீகத்துக்கு போக முடியுங்களா? அப்படி அதாவது உங்களுடைய தேடுதல் பொறுத்துதாம்மா. நம்ம எதை ம், ம். தேடுறோமோ அதுதான் கிடைக்கும். ஓகே. நம்ம வந்து நம்ம தேடுதல் வந்து டீவியேட் ஆகும்போது, விலகும்போது அதை நம்ம ம். கவனிக்கணும். நம்ம விலகுறோன்றத நம்ம உணரணும். அப்படி ஓகே. விலகும்போது நம்ம எது தேடி விலகுறோமோ அதுதான் நம்ம கண்ணுக்கு படும். ம், ம். பட் நம்ம கூரா போக்கஸா எதுக்குள்ள போறோமோ அதை தவிர ஆ, நம்ம கண்ணுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஆ. சொல்லுவாங்க இல்லையா, ஏகலைவன் அவருக்கு அம்புவை பாய்ச்சும் போது அந்த பறவையினுடைய கண்ணு மட்டும் தெரியற மாதிரி ஓகே, ஓகே. உங்களுடைய பார்வை எதை தேடுதோ உங்க ம். பார்வைக்கு அது மட்டும்தான் உங்க பார்வைக்குள்ள தேடி வரும். ஓகே, ஓகே. அதனால உங்களுடைய தேடுதலின் தன்மையை பொறுத்து தான் இன்னைக்கு சுலபமா கிடைக்குதுன்னு சொல்ல வரோம். அவ்வளவுதான். ஓகே. மொபைல்ன்றது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு புத்தகமே எடுத்துக்கங்க. ம், ம், ம். இன்னைக்கு நம்ம கைக்கு இன்னைக்கு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்துரும். ஆ. நீங்க அரவிந்தர் புக்கே எடுத்துக்கங்க. தமிழ்லயே ம். ஒரு 20, 30 புத்தகம் இருக்கு. இன்னைக்கு ஓகே. நீங்க போய் அமேசான்ல புக் பண்ணீங்கன்னா நாளைக்கு மொத்த புத்தகமும் உங்க வீட்டுக்கு வந்துரும். ம். பட் ஒரு 50, 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி வராது இல்ல. ஆமா, ஆமா. நம்ம குரு கிட்ட தான் போகணும் தேடிட்டு. போனோம். ஆமா. இப்ப அதனால நமக்கு ம். இப்ப இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு எப்பயுமே இருந்தது இல்ல. ம், ம். இதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல. இதுக்கு மேல பின்னாடி இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ம், இப்ப நமக்கு கிடைச்ச வாய்ப்பு நம்ம முன்னோர்களுக்கு கிடைச்சது கிடையாது. So ம். அதை நம்ம பயன்படுத்தினாலே அதுவே நமக்கு ஒரு பெரும் கொடுப்பனை. அதாவது ஜென்ம ஜென்மமா தேடுறத நீங்க ஒரு ஜென்மத்திலேயே ம். எல்லாருக்கும் நம்ம கையில கிடைக்கிற மாதிரியான ஒரு வேகமான காலத்துக்குள்ள இருக்கும். ஓகே. ஓகே சார். நன்றி சார். நன்றி. நன்றி. ஐயா எனக்கு ஒரு டவுட் ஐயா. சொல்லுங்க. ம். வகுப்பு ரொம்ப அருமையாக இருந்தது ஐயா. நன்றி. நம்ம சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளைக்கு ஒரு நன்றியை சொல்லிடுறோம் ஐயா. கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி ஐயா எல்லாமே எளிதாக தான் கிடைக்குது. ஆனா ம். நம்ம அதை ஒழுங்கா பயன்படுத்த முடியலைங்களே ஐயா. தேடி தேடி போய் கத்துக்கும் போது தான் எல்லாத்தையும் கத்துக்கணும். ஆமா. என்னைக்கு இந்த அது ஓகே. மொபைல் என்னைக்கு இந்த கூகுள் மொபைல் வந்த பின்னாடி நிஜமாவே சொல்ல போனா உண்மையாவே ஆன்மீகத்தை நம்ம கேக்குறோம்ல தவிர ம். நிஜ வாழ்க்கையில நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை ஐயா. இல்ல அதுக்கு காரணம் வந்து நம்ம டீவியேஷன் தான். இன்னைக்கு இருக்கிற நாம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அரவிந்தர் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆமா இருப்பு, அந்த இறைத்தன்மை, அந்த இறைத்தன்மையின் வழியா வர ஒரு ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி டோட்டல் எனர்ஜிக்குள்ளேயே ஒரு ஒரு மாற்றம் இருக்கு. அதாவது ஒரு இந்திய தன்மை, இந்தியாவினுடைய ஆன்மீக பின்புலம் ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இந்திய மக்களினுடைய டோட்டல் எனர்ஜியே வேற ஒரு தன்மையில இயங்குது. அது ஒரு பெரிய அது ஒரு பெரிய விஷயம். அது தனியா பேச வேண்டிய விஷயம். அந்த அந்த எனர்ஜிக்கு ஏத்தா போலதான் நம்மளுடைய எல்லா எனர்ஜியும் இருக்கும். அந்த எனர்ஜியை மாற்றுவதற்கான ஒரு தீவிரத்தன்மை ஒரு தனி மனிதனுக்கோ இல்ல உங்களுக்கோ எனக்கோ யாருக்கோ வரும்போது அப்பதான் ஒரு பெரும் மாற்றம் நிகழும். அந்த மாற்றத்துக்கான மூலமா நம்ம இருக்கலாம். ஏன்னா அந்த எனர்ஜி ஃபீல்டு அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு இப்ப ஐரோப்பா நாடுகளும் அமெரிக்காவும் சரி இந்தியாவும் சரி வேற மாதிரி எனர்ஜி ஃபீல்டு. இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீகத்தை அவங்க ரொம்ப அழகா புரிஞ்சிருக்காங்க, ரொம்ப ஆழமா போறாங்க. அப்படி ஒரு மாறுதல் நிகழுது. நம்ம வந்து வேற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போறோம். அது ஒரு எனர்ஜி மாற்றம் தான். அந்த எனர்ஜி, அந்த கான்சியஸ்னஸ்ன்றது ஒரு மக்களுடைய மொத்த மனங்கள்லயும் ஒரு ஒரு பாதிப்பை உருவாக்கும். அந்த பாதிப்பு ஒரு பலவீனமான ஒரு தீவிர ஒரு கூர்மையான தேடுதல் இல்லாத மனம் அந்த பாதிப்புல பலவீனப்படும்.
அப்படி இல்லாம ஒரு கூர் தேடுதல் இருக்கும்போது உங்களுக்கு உங்க கையை தேடி உங்களை தேடி எல்லாமே வரும். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தயாரானப்போ நம்ம முன்னாடி குரு வந்து நிப்பாருன்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய கூர்மையான தேடுதல் இருந்ததுன்னா நம்மளை நோக்கி எல்லாம் அட்ராக்ட் ஆகும். ஒரு அட்ராக்ஷன் தியரியும் அதானே சொல்றாங்க. ஐயா நம்ம இன்னொரு ஒரு பண்ணி பார்க்கலாம். விஷயங்க ஐயா. ம் இப்போ நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா அறிவு திருக்கோயில்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. ஆமா புத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்மா விபாச்சனா அப்படின்னு நடத்துறாங்க ஐயா. மன ஒருமைப்பாட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம். அந்த ஓகே மாதிரி இந்த மாதிரி அரவிந்தர் ஆசிரமம் ஏதாவது இந்த மாதிரி கோட்பாடுகள் இந்த மாதிரி இருக்கு. ஸ்பிரிச்சுவல் அரவிந்தர் கான்செப்ட் அந்த ஆசிரமத்துல மாதிரி நம்ம வந்து இப்போ ஜெனரலா அந்த போயிட்டு வர அந்த சின்ன ஆசிரமம் தாண்டி ஆரோவில்லான்னு ஒரு பெரிய இடம் இருக்கு. ம் அங்க உள்ள அவருடைய தீவிர அவருடைய அந்த ஆன்மீக பாடங்களையும் பயிற்சிகளையும் உள்ள கண்டிப்பா கொடுக்குறாங்க. நம்ம ஓ அப்படி மேல் மட்டமா போயிட்டு வந்துடுறோம் பொதுவா போறவங்க. ஓ பட் அங்கேயே போய் பல மாசம் அதை நம்ம பயன்படுத்துறது இல்ல. ஓப்பனா சொல்ல போனா அதை வந்து பழகி வெளிநாட்டுல இருந்து வந்து அத்தனை பேரும் ரொம்ப அழகா பயன்படுத்துறாங்க. அதுல ஓ 100ல ஒரு 3-4 பேர் தான் கொஞ்சம் டீவியேட் ஆவாங்களே தவிர 100ல ஒரு 70-80% வெளிநாட்டை சேர்ந்தவங்க ரொம்ப அழகா அவருடைய ஆன்மீகத்தை பயன்படுத்துறாங்க. நம்ம பயன்படுத்துறது இல்லைன்றது ஒரு யதார்த்தம். ஓ அந்த ஆமா மாதிரி நீங்க அங்கேயே ரொம்ப போய் தங்கி தங்கி கத்துக்கிற மாதிரி எல்லாம் இருக்குங்களா ஐயா? தாராளமா ரெசிடென்சியல் 100% ஓ 100% நீங்க போய் அங்க தங்கி ம் அவருடைய ஆன்மீக பயணத்தோடயே நீங்க பயணம் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புமே அங்க இருக்கு. ஓ அத நம்ம இங்க இருக்கிறவங்க சரியா நம்ம பயன்படுத்திக்கலன்றதுதான் ஒரு ஓ பெரிய வருத்தம், யதார்த்தம். ஐயா ஒரு வெளி மாநிலத்தை சார்ந்தவர் தானே ஐயா? அவர் எப்படி ஆமா அவர் வந்து பாண்டிச்சேரி பெங்காலி, கல்கட்டால பிறந்தவர், ஆ பெங்காலி. விவேகானந்தர் மாதிரிதான். விவேகானந்தரும் பெங்காலி தானே, ஓ ராமகிருஷ்ணரும் பெங்காலி தான், இவரும் இப்போ பெங்காலி தான். குறிப்பிட்டு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேங்க ஐயா. அந்த புதுச்சேரியில வந்து பாண்டிச்சேரியில நிறைய சித்தர்கள் வாழ்ந்த இடமா இருக்கு அப்படின்றாங்க. ஆமாங்களா ஐயா? அது உண்மைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பாண்டிச்சேரி கூட போகாதீங்க. நீங்க எங்க, ஆ சென்னையா இல்லைங்க ஐயா, நான் திருப்பத்தூர் ஐயா. திருப்பத்தூரா? சரி, எந்த வேலூர் வாணிமணி திருப்பத்தூரா? ஆம்பூர் திருப்பத்தூர், அந்த சரி திருப்பத்தூர் சரி ஐயா. சரி. நீங்க பிஸியா வாழ்ற, தீவிரமா பொருள் பின்னாடி போற சென்னையிலேயே இதுவே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வள்ளலார் இருந்தாரு சென்னையில. அதை விட ஒரு ஆன்மீக ஒரு மனிதர் வாழணுமா சொல்லுங்க? உண்மைதாங்க ஐயா. அதனால அது அந்த காலத்துல எல்லா இடத்துலயுமே அதெல்லாம் கிராமங்களா இருந்த இடம் தானே. ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் காட்டு பகுதியா மரமா இருந்த இடம் தானே. ஆ பாரதியார் போய் எங்க அந்த மாந்தோப்புல தானே உட்கார்ந்து இருந்தாரு. ஆமாங்க ஐயா, பார்த்தேன் ஐயா. அதனால அந்த காலத்துல அதெல்லாம் வெறும் காட்டு பகுதியா இருந்த இடம் தான். ஓ அவங்க அந்த ஆன்மீக ஞானிகள் வந்து மக்களை சந்திக்கும் போது அவங்க ஒரு டவுனை தேடி தான் வராங்க. ஒரு மக்கள் அதிகமா வாழ்ற பகுதிக்கு வரும்போது அவங்க அந்த மக்களோட தங்கி அங்க அவங்களுக்கு அந்த டீச்சிங் கொடுக்கும்போது அந்த இடத்துல அவங்க வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இவருடைய புத்தகங்கள் எல்லாம் தமிழ் வழியிலே அவர் எழுதியிருக்காரா ஐயா, இல்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்களா? டிரான்ஸ்லேஷன் தான், டிரான்ஸ்லேஷன் தான். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. உங்களுடைய வகுப்பு ரொம்ப பயனுள்ள வகுப்பா இருந்தது ஐயா. ஆன்மீகத்தை நன்றி நல்லா என்னால உணர முடிஞ்சது. கண்டிப்பா நன்றி நன்றி உள்ளுணர்வாவே நான் ஃபீல் பண்ண ஐயா. மிக்க நன்றி ஐயா. நம்ம நன்றி நன்றி. பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு மிக்க நன்றி ஐயா. இது ஒரு தினந்தோறும் ஒரு எந்த எவ்வளவு வேலை எவ்வளவு கடமை இருந்தாலும் இத ஒரு விடாப்புடியா தொடர்ந்து செய்யறாரு. இது வந்து இது இப்போதைக்கு அது பெருசா தெரியாம இருக்கலாம். பட் ஒரு காலம் அதை கரெக்டா அதை ரெகக்னைஸ் பண்ணும். அவரும் அதை எதிர்பார்க்கறது இல்ல, ஒரு கடமையா பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுதான் வேணும், அது நல்லது. அதை நம்ம எப்பயுமே நம்மளால முடிஞ்ச வாழ்த்தை எப்பயுமே நம்ம கொடுத்துறது நல்லது. இல்ல உண்மைதாங்க ஐயா. தர்மத்தை வந்து கேட்காம செய்யணுன்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு ஐயா. இங்க நான் செய்யணும்னு சொன்னாலும் முடிஞ்சு போச்சு. உங்க வழியா செய்யறாங்க. நான் செய்யறது இதுல வந்து இருவாவெல்லாம் சொல்லத்துக்கு இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு பேசுனது வந்து 1380வது எபிசோடு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1400 நாள் விடாபுடியா நின்று அப்படின்னா இது நான் ஒரு ஆளா நினைச்சாலும் செய்ய முடியாது சார். சாத்தியெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து கோஆர்டினேட்டர் இருக்கணும், டீம் இருக்கணும், அட்மின் இருக்கணும், ஆரம்ப காலத்துல இருந்தவங்க
ஸ்டார்டிங்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தவங்கள இருந்து இப்ப கரண்ட்ல இருக்கிறவங்க வரைக்கும் இதுக்கு மேல வரவங்களும் சப்போர்ட் பண்ணா மட்டும் எதிர்த்து போக முடியும். எல்லாத்த விட என்ன ஏதோ ஒரு இயற்கை விஷயம் உங்களை உந்துது இல்ல, அது ரொம்ப முக்கியமான சப்போர்ட். சார், என்னால முடிஞ்சிடும் ஒரு சின்ன விதைய போட்டுட்டேன். கண்டிப்பா அது வந்து சொசைட்டி கையில தான் இருக்கு, நம்ம கையில எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன கண்டிப்பா. விதைய போட்டு இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அந்த இனிஷியல் ஸ்டார்ட்ன்றது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, இது வந்து என்னடா இப்படி சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. நான் இல்லைனாலும் இந்த விஷயம் நடக்கணும். Very good, அதுக்கேத்த very good. விஷயத்தான் நான் வந்து பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாலா தான் செய்யறானா, இப்போ பாலா வந்து இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இயற்கை அப்படி இருக்கும்போது கண்டிப்பா. இதுக்கேத்த விஷயத்த வந்து இருக்கிற காலத்துல இது ஒரு அடிப்படையான விஷயம். இது வந்து நிக்காம அட்லீஸ்ட் வந்து எடுத்துட்டு போறதுக்குள்ள விஷயத்த மட்டும் பண்ணிட்டோம்னா போதும். வேற எதுவுமே கண்டிப்பா. நம்ம வந்து காசு, பணம், நம்ம எல்லாமே இருந்தாலும் நம்ம சொசைட்டிக்கு செய்ய வேண்டியத இந்த விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா நிக்க வச்சுட்டு போனா மட்டும் போதும். ஏன்னா எக்ஸாம்பிளா வந்து எவ்வளவு பேர் வந்து உதாரணமா சொல்லலாம். நம்ம வந்து இப்ப நீங்க சொன்னீங்க நான் வெளியே தெரியல அப்படின்ட்டு, வெளியே தெரியவே தேவையில்லன்றேன். ஏன்னா வெளியே ஏன்னா அந்த டைம் வரும். நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம் வரும்போது வந்து எக்ஸ்போஷர் இருக்கட்டும், கண்டிப்பா. ஓடட்டும். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் தாண்டிடுச்சு கிட்டத்தட்ட. அப்படி இருக்கிறது கொஞ்சம் அப்படி ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 வருஷம் கஷ்டப்படணும் சார். 10 வருஷம் நான் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இது பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நானே ஓப்பனா சொல்லிடுறேனே, இந்த விஷயம் வந்து நான் எடுத்து ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே தூக்கி சொசைட்டி கையில கொடுத்துட்டு நான் டோட்டலா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் ஒதுங்கி வெளியே வந்தாலே போதும். நான் தான் இங்க எடுத்து செய்யறதுக்கு வந்து முன்னாடி வரணும். அதுதான் விஷயம். இப்போ பாலா தான் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு இருக்கான். பாலா பேர் மேல நான் இந்த செகண்ட் வரைக்கும் நான் அப்படி நினைக்கல. ஏன்னா வந்து இந்த ட்ரஸ்டோ சரி ஏதோ சரி எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு விஷயத்துல சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வந்து எக்ஸாம்பிள் வந்து எவ்வளவு சொல்லலாம். ஒரு கேம்ப் போடுறதுல இருந்து, ஒரு சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்றதுல இருந்து, ஒரு டொனேஷன்ல இருந்து, என் கூட அட்மின் ஒர்க் கிட்டத்தட்ட வந்து காசு பணமே தேவையில்ல, நான் இலவசமாவே பண்ணி தரேன்னு சொல்லி தினசரி என் கூட சப்போர்ட் பண்றதுல இருந்து, எடிட்டர்ல இருந்து, வீடியோ போடுறதுல இருந்து பெரிய டீம். ஏன்னா வந்து இது எல்லாமே ஒரே ஆளால செய்யணும்னா செய்ய முடியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விதையா போட்டு செடியா உருவாக்கிட்டேன். இது வந்து மேல மேல வளர்ந்து ஒரு மரமா ஆக்கி ஓரளவுக்காச்சு லெவல் பண்ணி விட்டுட்டு போயிட்டோம்னா போதும். ஒரு மரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தானா அந்த மரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றணும்ன்ற அவசியம் கிடையாது. அது தானா வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம். ஏதோ ஒரு செடியா நிக்கிறேன் சார், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும். அந்த செடியை வந்து வளர்த்து போதும். கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். இங்க திருப்பி சொல்றேன், இங்க பாலாதான் செஞ்சான்றதுல ஏதோ இறைவன் செஞ்சுட்டு இருக்காரு, அவ்வளவுதான். இறைவன் கையில தான், எங்க பாலா ஒண்ணுமே கிடையாது. நன்றிங்க சார். தேங்க்யூ. நன்றி. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நன்றி. நன்றி.